நிச்சயமா பவித்ரா. அதாவது இது அமெரிக்காவின் மத்திய மாகாணங்களில் ஒன்றான ஓக்லஹோமா என்ற இடத்திலே நடைபெற்றிருக்கிறது இந்த மரண தண்டனை நிறைவேற்றம் என்பது. இது என்னவென்றால் குற்றவாளியின் பிறந்த நாளிலே அவனுடைய இறந்த நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பிறந்த நாள் அந்த குற்றவாளியான அவர் பெயர் கெவின் ரே அண்டர்வுட் என்ற அவர் பெயர். அவருடைய பிறந்த நாள் அன்றுதான், அதாவது கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்போது ஏன் இந்த செய்தியை நாம் வெளியிடுகிறோம் என்றால், இன்று தமிழகத்திலேயும் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஆளுநர் கையெழுத்திட்டவுடன் அது சட்டமாக மாறும். எனவே இந்த சமயத்தில் இந்த செய்தியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை தற்போது ஒளிபரப்புகிறோம். டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற கடந்த ஆண்டு டிசம்பர் 19 இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அன்றைய தினம் இந்த குற்றவாளி கெவின் ரே அண்டர்வுடின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளிலேயே அந்த காம கொடூரனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரண மரண தண்டனை அல்ல, விஷ ஊசி போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த காம கொடூரன். அவர் செய்த குற்றம் என்னவென்றால் 2006ஆம் ஆண்டு 10 பக்கத்து வீட்டில் உள்ள 10 வயது சிறுமியை, அந்த 10 வயது சிறுமியை, பவுலின் என்று பெயர் அந்த சிறுமிக்கு, அந்த சிறுமியை அழைத்து சென்று நரபலி கற்பனையில், நரபலி கேனபலிசம் என்பார்களே, அது போன்று அந்த நரபலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனித மாமிசத்தை உண்ண வேண்டும் என்ற வெறியில், அந்த கற்பனையில் அந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார். அதன் பின் ஆனால் அவர் நரமாமிசத்தை சாப்பிடவில்லை. இருந்தாலும் கொலை செய்தது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக பல்வேறு வகைகளில் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் மன்னிப்பு வேண்டும், கருணை வேண்டும் என்றெல்லாம் கேட்டு அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு தற்போது 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு விஷ ஊசி போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். டிசம்பர் 19ஆம் தேதி காலை, அவருடைய பிறந்த நாள் அன்று காலை சரியாக 10:04 மணிக்கு அவருக்கு சிறையிலே விஷ ஊசி போடப்பட்டிருக்கிறது. 3 மருந்துகள் கலந்த விஷ ஊசி அது. அந்த விஷ ஊசி போட்டு 10 நிமிடங்கள் கழித்து அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று மருத்துவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதன் பிறகு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது மிக தெளிவாக உலகிற்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், பாலியல் வன்கொடுமை, குறிப்பாக சிறுமிகளிடம் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு கொடூர தண்டனைகள் வழங்கப்படும், உலகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றும் தமிழ்நாட்டில் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இது போன்ற பாலியல் வன்கொடுமை விட்டால் மரண தண்டனை என சட்டம் நிறைவேற்றிருக்கிறார்கள் சட்டசபையிலே. எனவே அந்த வகையில் இந்த தண்டனை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது அந்த ஓக்லஹோமா நகரிலே மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 4வது மரண தண்டனையாம். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிலே கடந்த ஆண்டு 25 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது இந்த மாகாணத்தை பொறுத்தவரை 4வது மரண தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் அந்த 10 வயது சிறுமியை கொன்றதற்காக விஷ ஊசி போட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பவித்ரா. அதனால்தான் இன்று தமிழகத்திலும் இது போன்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டதால் இந்த செய்தியை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நமது நேயர்களுக்காக விஷ ஊசி போட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட அந்த பாலியல் கொடுமை, வன்கொடுமை செய்த காம கொடுமைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறோம் பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.